இப்போ மேட்ச் விளையாடுற இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி வந்திருப்பாங்க. வந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செம்ம சாப்பாடு கட்டுன்னு கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கோச் சொல்லுவார் என்ன அப்படின்னா, டேய் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடாதீங்க தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கனவு உலகத்தில் இருப்பார். என்ன இது போல் ஒரு மேட்சை ஜெயிச்சதாகவும் ஜெயிச்ச ஹீரோக்கு வந்து இது போல் கோல்டு மெடல் அப்புறம் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கொடுக்குறதாகவும் வந்து கனவுல இருக்கும்போது நம்ம ஹீரோட கோச் வந்து தம்பி கனவு முடிஞ்சிருச்சா வா போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னோட கோல்டு மெடல் என்னோட சாம்பியன்ஷிப் அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கோச்சும் போயிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது போல் வந்து வெயிட் செக்கிங் இருக்குடா வந்து மறக்காம வந்து வெயிட் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி வரிசையா எல்லாரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்து நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தீபக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பாடி பில்டரா இருக்கிறவர் வந்து நிப்பாரு. அவரு வந்து இது போல வந்து கரெக்டான வெயிட்ல இருக்காரு அப்படிங்கறதுனால அவர் செலக்ட் ஆயிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ வருவாரு. அவரோட பேரை சொன்னதுக்கு அப்புறமா சரி போய் வெயிட்ல நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னபோது நம்ம ஹீரோ போயிட்டு வெயிட் மிஷின் நின்னா வெயிட் அதிகமா இருக்கும். இதை பாக்குற என்ன ஆகுனா அந்த இன்ஸ்டியூட்ல ஏன்டா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படிங்கும் போது சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கோச் கிட்ட சொல்லுவாரு. இதை போல வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் ஓவரா சாப்பிடாம இருந்தா வந்து இப்போ எனக்கு வெயிட் ஏறாம இருந்திருக்கும்ல அப்படிங்கும்போது கோச் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி விட்றா பாத்துக்கலாம், உன் கேட்டகரி தான் இருக்குல்ல, சரி அடுத்த இதுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் என்ன ஆகுனா நம்ம கோச்சும் போயிட்டு நம்ம ஹீரோவும் சரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் சரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாக்ஸிங் ரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாரு. நம்ம பசங்களும் அப்பதான் வந்து ரிங்கே பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே அப்பதான் புரிஞ்சுப்பானுங்க ஐயோ என்ன இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆகுனா பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இது எதிர்த்து யாரையும் பாக்குற மாதிரி இருக்கும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினை பாக்குற மாதிரி இருக்கும். சரி வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு இந்த தடவை பேசி எப்படியா கரெக்ட் பண்ணுண்டா அவள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேரா போயிட்டு ஹீரோயின் பேசுறது போல ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இது போல நான் ஒரு சாம்பியனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே வந்து இது போல ஹாய் சொன்னதுக்கு அப்புறமா பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்ன பண்ண நீ முதல்ல ஜெயிச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட பேசு அப்படிங்கும்போது ஹீரோனும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஆமா நீ முதல்ல என்கிட்ட ஜெயிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா பேசி சின்ன பையன்லாம் நான் பேசுற மைண்ட் செட்ல இல்லை அப்படிங்கும்போது அப்பவே எனக்கு தெரியும் நீ வந்து இப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கோச்சிட்டு போயிடுவாரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தீபக்கும் இன்னொரு பையனும் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பையன் நல்ல பவரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோன்னே இந்த பிராக்டிஸ்லாம் நம்ம கிடைச்சா செமையா இருக்குமே. இதை தீபக்கும் பார்ப்பாரு நம்ம ஹீரோவும் பார்ப்பாரு. பார்க்கும்போது நம்ம ஹீரோ டிசைட் பண்றாரு ஆஹா இவன் கூட நம்ம சண்டை போட்டா அப்படின்னா இவன் நம்மள ஒரே அடியில் அடிச்சு முடிச்சிருவானே அப்படிங்கும்போது கோச்சும் வந்து என்ன பண்ணுவாரு அவரோட பழைய கோச் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா இது போல நீ ஏன் வந்து உன் கோச் ஃபீல்டை விட்ட அப்படின்னா உன்னோட கோவத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோச் சொல்லும்போது நம்ம ஹீரோட கோச் என்ன சொல்லுவாருன்னா சார் இதான் சார் என்னோட டீம், முடிஞ்சா உங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பசங்க கூட சண்டை போடுற ஆப்போனன்ட் பிளேயர் பசங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் யார் எந்தெந்த பிளேயர் அப்படிங்கிறத இவங்களே டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஒல்லியா இருக்கான்ல இந்த பையன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஆப்போனன்ட் பிளேயர் வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையனும் சரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அந்த ஆப்போனன்ட் பிளேயரோட கண்ணில் அடிச்சதுனால இப்போ வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. சண்டை போட்டதுல டே எதுவாக இருந்தாலும் மேட்சை பார்த்துக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு மறக்காம நம்ம மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.